உனக்கு தெரியுமா ராதா, நீ உன்னோட விஷயத்துல எதையும் மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எப்படி இருக்கியோ அப்படியே நல்லா இருக்க. ஆனா மகாபாரத யுத்தத்துல அர்ஜுனன் கூட கவசம் மாட்டிட்டு தான் போனார்ல. போர்ல எதிரியை தாக்குனா மட்டும் நாம ஜெயிக்க முடியாது. எதிரியோட தாக்குதல் இருந்து நம்மளை நாம காப்பாத்திக்கணும். இப்போ நான் கிளம்பல மோனையா. போயிட்டு வரேன். நீ நல்லா இருக்கல்ல? மோனையா, நான் நல்லா இருக்கேன். ஆனா இந்த புடவை ரொம்ப லேசா இருக்கு. அதான் என்னால சமாளிக்க முடியல. மோனையா, ஆபீஸ்ல திடீர்னு என் புடவை கழண்டுருச்சுன்னா அப்புறம் என்ன உளற? நீ ஆபீஸ்ல போய் இந்த புடவைலாம் எப்படி கண்டும்? பேசாம நீ ஜீன்ஸ் போட்டுக்கிறியா? மோகனையா, என்ன இப்படி பேசுறீங்க? எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லல. இத சரி பண்ணி விடுவா. நிஜமா பண்றேன். அப்போ உன்கிட்ட பின் இருக்கா? பின் இருங்க பாக்குறேன். இந்தாங்க மோனையா. இப்போ ஒரு வாக் பண்ணி பாரு. நடந்து பார்க்கவா? நடந்து பாரு. இப்போ ஓகேவா? சரி. இப்போ புடவை லேசா இல்லல்ல? லேசா தான் இருக்கு. ஆனா இப்போ ஒழுங்கா இருக்கும். பெஸ்ட். எனக்கு இப்ப என்ன தோணுது தெரியுமா மோனையா? என்ன? துளசி அக்கா உங்களுக்கு நல்ல ட்ரெயினிங் கொடுத்திருக்காங்க. மோகனையா, எனக்கு நல்லா புரியுது. துளசி அக்காவோட பேரை சொன்னாலே உங்க பழைய காயங்கள் வெளியே வருது. அதனால நான் உங்களோட எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஒருவேளை அந்த செய்தியை துளசி அக்கா மோகனையாவுக்கு அனுப்பலனா வேற யார் அனுப்பியிருப்பாங்க? துளசி அக்காவால ஆபீஸ்ல இருக்க தாமினி அக்காவோட ரூம்குள்ள ஏன் போக முடியல? அப்படி அந்த ரூம்குள்ள என்ன நடந்திருக்கும்? அது துளசி அக்கா மரணத்தோட ஏன் சம்பந்தப்பட்டிருக்கு? மோகனையா, இந்த எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்க நீங்க எனக்கு சாரதியா இருந்தது ஆகணும். ஏன்னா ராதா மோகன் சேர்ந்து இருந்தா தானே ஒரு விஷயம் ஹிட் ஆகும்.
அதனால நாளைக்கு எப்படியாவது நான் உங்களை ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போயே தீருவேன் மோனியா. Forget it. ராதா, மோகன் எப்பவுமே ஆபீஸ் போக மாட்டாரு. அதனாலதான் எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது குஷி. மோகன் ஐயாவை ஆஃபீஸ்க்கு அனுப்புறதுக்கு நீ தான் எனக்கு உதவி செஞ்சாகணும். என்ன ஹெல்ப்? நீ இப்படி உட்காரு, நான் உனக்கு சொல்றேன். ஆனா அதுக்கு நான் இந்த காம்படிஷன்ல தோத்து போகணுமே. எனக்கு தெரியும் குஷி, இதுக்காக நீ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன்னோட ஒரு தோல்விக்கு பதிலா உங்க அப்பா மறுபடியும் ஆபீஸ்க்கு போக ஆரம்பிப்பாரு. அது அவருக்கு எவ்வளவு பெரிய வெற்றியா இருக்கும். குஷி, சில நேரங்கள்ல நாம நம்ம சொந்தங்களுக்காக தோக்க வேண்டி இருக்கும். அதே மாதிரி சில நேரங்கள்ல நம்ம சொந்தங்களுக்காக சில விஷயம் பண்ண வேண்டி இருக்கும். அது தப்புன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும், சரி கிடையாதுதான். ஆனா அதோட பலன் சரியா இருக்கும். ஃபைன், நீ எப்படி சொல்றியோ நான் அப்படியே பண்றேன். குஷி, குஷி, ரொம்ப ரொம்ப நன்றி குஷி. இப்ப நீ கிளம்பு. உன்னோட ஸ்கூல் பஸ் இப்ப வந்துரும்ல? பாய் பாய். பாய். துளசி அக்கா, நீங்க இங்க இருக்கீங்களா? இன்னைக்கு நான் பார்க்க எப்படி இருக்கேன்? இந்த ராதா பார்க்கறதுக்கு அப்படியே அந்த துளசி மாதிரியே இருக்காளே. அந்த துளசியே என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. அக்கா, அது மோகன் ஐயா தான் நான் ஆஃபீஸ்க்கு போறதுக்காக உங்க புடவையும் உங்க தோடையும் கொடுத்துருக்காரு. நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. ஆபீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி தான் போகணும். துளசி அக்கா, நீங்க என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல? ஆமா ராதா, நான் உன்கிட்ட குருமாவை பத்தி தான் சொல்ல வந்தேன். ஆனா எப்படி சொல்றது? இந்த துளசி ராதா கிட்ட நிச்சயம் குருமாவை பத்தி தான் சொல்லணும்னு நினைக்கிறா. அக்கா, ராதாவோட குரு கிருஷ்ண பரமாத்மா. ராதா புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். ராதா, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ஆனா நீ இங்கே நின்னுக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கியா? அது நான் தயாராயிட்டே இருந்தேன்க்கா. அது ஆபீஸ்க்கு போறதுக்கெல்லாம் ஒரு டைமிங் இருக்கு ராதா. அது ஆபீஸ், கல்யாண ஃபங்க்ஷன் கிடையாது தயாராயிட்டு போறதுக்கு. ஆபீஸோட ரூல்ஸை ஃபாலோ பண்ண முடியலன்னா நீ எதுக்காக ஆபீஸ்க்கெல்லாம் வரணும் சொல்லு? வீட்லயே உட்காந்து சமையல் வேலையை பாரு. நீ ராதா கிட்ட இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னு நல்லா தெரியும் தாமினி. நேத்து ராத்திரி நடந்த விஷயத்த நான் ராதா கிட்ட சொல்லக்கூடாதுன்றதுக்காக தானே உன்ன தாமினி, தாமினி, இப்ப நீ ஆபீஸ்ல இல்ல, வீட்ல இருக்க. ஆபீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. மோகன், நீ மறந்துட்ட போல நான் ராதாவோட பாஸ். நீ தான் மறந்துட்டு பேசுற. நீ பாஸ்னா அது ஆபீஸ்ல தான், வீட்ல இல்ல.
வீட்ல ராதா குஷியோட அம்மா, இந்த வீட்டு மருமக அண்ட் என்னோட மனைவி. ராதா உனக்கு மனைவி, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அது வெறும் 6 மாசத்துக்கு தானே. இல்ல உன்னோட மனசு மாறிட்டு இருக்கா? இல்லனா நீ இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி தான் திரும்ப திரும்ப பண்ண போறியா சொல்லு? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தர்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது. அப்படிலாம் நடக்காது. அது துளசியோட விஷயம் வேற, ராதா வேற. ராதா வேறதா? ராதா வேறையா இருந்தா ஏன் இவ வேற மாதிரி இல்ல? ராதா வேற மாதிரி இருந்தா எதுக்காக துளசியோட சாரியும் ஜுவல்லரியும் போட்டுக்கிட்டு ஆபீஸ்க்கு போகணும்னு நினைக்கிறா? எனக்கும் 2 கண்ணு இருக்கு மோகன், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்படி நீ கொஞ்சம் கொஞ்சமா ராதாவை துளசியா மாத்தணும்னு முயற்சி பண்றேன்னு பார்த்துட்டு இருக்கேன். மோகன், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ராதா பட்டிக்காடு தான், ஆனா ரொம்ப அழகா இருக்கா, ரொம்ப யங்கா இருக்கா. அண்ட் ஒரு ஆம்பளைக்கு இதுக்கு மேல என்ன? தாமினி அக்கா, ஷட் அப். நான் ஒண்ணு உன்கிட்ட இப்ப பேசல மோகன். இவ்வளோலாம் நடந்ததுக்கு அப்புறமும் கூட இப்பவும் நான் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். ஆனா இந்த தடவையும் நீ என்னோட நம்பிக்கையை முழுசா உடைக்க போறனா? அட்லீஸ்ட் இந்த தடவையாவது அதை என்கிட்ட தைரியமா சொல்லு. ஏன்னா இந்த தடவையாவது நான் என்ன தயார் பண்ணி வச்சுப்பேன்ல. அண்ட் மோகன், எது செய்யறதுக்கு முன்னாடியும் உனக்கு ஒரு பொம்பளை பொண்ணு இருக்காங்கிற விஷயத்த மறந்துடாத. யோசி, நீ எனக்கு செஞ்ச விஷயத்த வேற யாராவது உன் பொண்ணுக்கு நாளைக்கு செஞ்சாங்கன்னா அப்போ உன் மனசு எப்படி இருக்கும்? அவளோட மனசை ஒரு தடவை இல்ல யாராவது திரும்ப திரும்ப உடைச்சாங்கன்னா உனக்கு எப்படி இருக்கும்? அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு தடவை இல்ல திரும்ப திரும்ப அவளை மனவரையில விட்டா உனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. தாமினி அக்கா, நிறுத்துங்க, என்ன பேசிட்டே போறீங்க? தாமினி, நீங்க குஷிய பத்தி எப்படி இந்த மாதிரிலாம் பேசலாம்? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அப்படின்னா குஷியை நீங்க சபிக்கிறீங்களா? ராதா, ஒருத்தரோட மனசு உடையும் போது எது சரி எது தப்புன்னுலாம் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. மனசுல இருந்து வேதனையான வார்த்தைகள் மட்டும்தான் வரும். ஆனா இதெல்லாம் இப்போ உனக்கு புரியாது. உனக்கு தான் நீ ஆசைப்படுற எல்லாமே ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சுல. பொய்யானவன் நீ, நம்பிக்கை துரோகி நீ. அப்படி இருந்தும் கூட புருஷன், குடும்பம், இப்ப வேலை எல்லாமே கிடைச்சிருக்கு. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறாதா, ஒரு பொண்ணு வயிறு எரிஞ்சானா ஒரு பெரிய பாறை கூட 2ஆ பொளந்துக்கும் சொல்லிட்டேன். வாவ் தாமினி,
என்னெல்லாம் விளையாடுற நீ? மோகனோட மனசு பாதிக்கிற மாதிரி நீ நிறைய விஷயத்த சொல்லிட்டு போயிட்ட. இப்போ மோகனால எதுவும் யோசிக்கவும் முடியாது. மோகனையா, உனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. ராதா, நீ கிளம்பி போ. இங்க நான் மோகனுக்கு துணையா இருக்கேன். இவ தைரியசாலியால வெக்கம் கெட்டவளா? நேற்றுக்கு அவ்வளோ அவமானப்படுறதுக்கு அப்புறம் ராதா திரும்ப வரமாட்டான்ல நினைச்சேன். அதுவும் வித்தியாசமான லுக்ல பார்க்க அழகா இருக்கா. குவைட் ப்ரொஃபஷனல். காலை வணக்கம். வா ராதா, மீட்டிங் ஜாயின் பண்ணிக்க. சரி. ராதா, எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல உனக்கு எந்த இடமும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன், நீயே பாரு, இங்க எல்லா சீட்ஸுமே ஃபுல்லா இருக்கு. எங்க உட்காருவ? ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். நான் இப்படியே நிற்கிறேன். நின்னுக்கிட்டே இங்க எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ண போறியா? எனிவே, நாங்க எல்லாரும் ஒரு புது புக்கோட லான்ச்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் அவங்களோட சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. நீ என்ன பண்ண போற சொல்லு. மேம், ராதா பிபிடி பண்ணலாம் இல்லையா? நிகில் இவளுக்கு பிபிடி பண்ணலாம் எதுவும் தெரியாதுல்ல. நம்ம ஃபாரின் கிளைண்ட்ஸோட புக்கோட கவரை பத்தி ரிசர்ச் பண்ணலாமே. எனக்கு தெரிஞ்சு ராதா இது வரைக்கும் எந்த ஃபாரினர்ஸையும் பார்த்தது கூட கிடையாது. அப்புறம் எப்படி அதெல்லாம் பண்ணுவா? பட் ஒரு வேலை இருக்கு, அதை ராதா நல்லாவே செய்வா. இன்னைக்கு நம்ம பியூன் லீவ்ல இருக்காரு. சோ ராதா நம்ம எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வரலாம்ல? ஐ மீன், நம்ம எல்லாரும் இங்க உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ராதா நமக்காக போய் டீ போட்டு கொண்டு வருவான் இல்ல ராதா? இப்பதான் நான் அங்க தாமினி யாரோ நிக்கல் கிட்ட போன்ல பேசுறது கேட்டேன். அவன் கிட்ட என்ன சொன்ன தெரியுமா? பியூனுக்கு லீவ் கொடுக்க சொன்னான்.
அவங்க என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோ விடுங்க. நான் பயந்து போய் வீட்டுக்குள்ளேயே உட்கார மாட்டேன். சரி, நான் இப்பவே போய் எல்லாருக்கும் ருசியா டீ காஃபி போட்டு கொண்டு வரேன். நில்லு ராதா, ஏன் அவசரமா போற? அது என்னன்னா, இங்க இருக்கிற எல்லாருமே அவங்க அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஆளுக்கு ஒரு விதமா காஃபி டீ குடிப்பாங்க. சோ நான் எல்லார்கிட்டயும் கேட்டுக்கிறேனே. ராதா, இங்க நாங்க ரொம்ப முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது. அப்ப நான் எப்படி? அது உன்னோட ப்ராப்ளம் ராதா, நீ தான் ஃபேட் அவுட் பண்ணணும். அதுவும் இல்லாம உனக்கு ரொம்ப ஈஸியான டாஸ்க் தான் கொடுத்துருக்கேன். ஆனா ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க, ஒருவேளை டீ இல்ல காஃபி சரியா கிடைக்கலன்னா அப்புறம் எங்களுக்கு வேலை செய்யற மூடே போயிடும். ஸோ ஒருவேளை உன்னால எங்களுக்கு எங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி டீ காஃபி கொடுக்க முடியலன்னா அப்புறம் நீ எங்களோட வேலையை கெடுத்த மாதிரி ஆயிடும். ஒருவேளை இந்த டாஸ்க்ல நீ ஃபெயில் ஆயிட்டனா அதுக்காக உனக்கு பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும். சரி, அப்படி ஒரு நிலைமையே வராது மேடம். நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டீ காஃபி கிடைக்கும். நான் ஐயா கிட்ட கேட்டு செய்றேன். டோன்ட் வரி மேம், நான் பியூன் கிட்ட சொல்லிட்டேன், அவர் ஃபோன் எடுக்க மாட்டாரு. குட். ரொம்ப திமிரா சொன்னல ராதா, தப்பு பண்ண வேலையை விட்டு அனுப்பிடுன்னு. இன்னைக்கு நீ தப்பு பண்ணுவ, அதுக்கப்புறம் கேபின்ல இருக்கிற ரகசியம் வரவே வராது. உன்னால இந்த ஆஃபீஸ்க்குள்ள மறுபடியும் கால் வைக்க முடியாது.